திணிப்பு. நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டோட செக்ரட்டரி ஒருத்தர் இருக்கார். ஈ இஸ் த அத்தாரிட்டி ஆஃப் ஆல் த அப்பார்ட்மெண்ட் ஹவுசஸ். கிட்டத்தட்ட செக்யூரிட்டி மாதிரி வச்சுக்கோங்க. திடீர்னு ஒரு நாள் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து, இனிமேல் நீங்கள் உங்கள் வீட்டை கூட்டுறதுக்கு பெருக்கிறதுக்கு இந்த புத்தம் புதிய ஒரு துடைப்பத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதை யூஸ் பண்ணுங்கன்னு உங்கள்கிட்ட கொடுக்குறாரு. நீங்கள் சொல்கிறீங்க, இல்லை எங்களுக்கு அந்த துடைப்பத்து மேலாம் ஈடுபாடு இல்லை, எங்ககிட்ட ஏற்கனவே ஒரு துடைப்பம் இருக்குது, நாங்கள் பரம்பரையாக யூஸ் பண்ணுற ஒரு துடைப்பம் ஒன்று இருக்குது, அதுவே எங்களுக்கு போதுமானதாக இருக்குது, வீடு சுத்தமாகவும் இருக்குது, அதனால் இந்த துடைப்பம் எங்களுக்கு வேணாம்னு சொல்கிறீங்க. இல்லை நீங்கள் இதை பெருக்க கூட வேணாம், சும்மா ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கோங்க, தேவைன்னா எடுத்து பெருக்கிக்கோங்க, கம்பல்சரியாக அதை நீங்கள் பெருக்கணும்னு அவசியம் இல்லை, தேவைப்படும் போது பெருக்கிக்கோங்கன்னு கொடுக்குறாரு. மறுபடியும் நீங்கள் மறுக்கிறீங்க வேணான்னு சொல்லி. இந்த துடைப்பத்தில் பெருக்கினீங்கன்னா வீடு இன்னும் சுத்தமாகும், நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வீடு பளிச்சுன்னு ஆகிடும் அப்படின்னு ஹார்பிக் விற்க வந்த அப்பாஸ் மாதிரி பேசிக்கிட்டே இருக்காரு. இதுதான் டெவலப்மெண்ட். அடுத்ததான் நீங்கள் இதை நோக்கி தான் வந்தாகணும், அதனால இதை நான் இப்பயே உங்ககிட்ட தரேன், நீங்கள் வச்சுக்கோங்கன்னு கொடுக்குறாரு. ஆனால் உங்ககிட்ட இன்னொரு துடைப்பமும் இருக்குது. என்னதுன்னா ஆட்டோமேட்டிக் ஃப்ளோர் கிளீனர். அந்த மாதிரி ஒரு ஃப்ளோர் கிளீனரையும் நீங்கள் வச்சுருக்கீங்க. அவர் டெவலப்மெண்ட்னு சொன்னதுனால நீங்கள் மறுபடியும் இந்த ஃப்ளோர் கிளீனரை கொண்டு போய் காமிச்சு, இங்கே பாருங்கள், இந்த துடைப்பத்தை விட அட்வான்ஸான அடுத்த கட்ட துடைக்கும் கருவி எங்ககிட்ட பாரம்பரியமான விஷயமும் இருக்குது, இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜியும் இருக்குது, இது போக உங்கள் துடைப்பம் எங்களுக்கு எதுக்கு அப்படின்னு கேட்குறீங்க. அப்பயும் அவர் விடுறதா இல்லை. இதை வாங்கி நீங்கள் வச்சுக்கிறது மூலமாக உங்களுக்கும் எனக்கும் ஒரு இணைப்பு ஏற்படும், ஒரு லிங்க் கிடைக்கும் அப்படிங்கிறாரு. உங்களுக்கும் எனக்கும் இணைப்பு ஏற்பட்டு என்ன நடக்க போகுது? எனக்கு வீடு சுத்தமாகிறது தான் முக்கியம், அதுக்கான எல்லாமே என்கிட்ட இருக்குது, நீங்கள் உங்கள் துடைப்பத்தை எடுத்துகிட்டு கிளம்புங்கிறீங்க. ஆனால் அவர் போகவே இல்லை. சரி போய் தொலைது, இதை வாங்கி ஓரமாக வச்சுட்டு நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் முடியாது. ஏன்னா இதே மாதிரி துடைப்பத்தை அவர் மேல் வீட்டில் இருக்கிற இன்னொரு ஃபேமிலிக்கு கொடுத்துருக்காரு. கொடுத்துட்டு துடைப்பத்தை கொடுத்துட்டோங்கிற உரிமையில் நேராக உள்ளே வந்து கிச்சன்லாம் க்ளீனாக இருக்கா, ஹால் க்ளீனாக இருக்கா, பெட்ரூம் க்ளீனாக இருக்கான்னு வீட்டில் இருக்கிற எல்லா ரூம்குள்ளேயும் நுழைஞ்சு பார்க்குற அளவுக்கு ஒரு உரிமையை அவர் எடுத்துக்கிறார். ஒன்லி பிகாஸ் அவருடைய துடைப்பம் உள்ளே இருக்குது அப்படிங்கிறதுனால. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் என்ன சாப்பிட்ணும் என்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதையும் முடிவு பண்ணுற இடத்துக்கு அந்த செக்ரட்டரி வந்துட்டார் அந்த மேல் வீட்டில். சரி, நம்ம வீட்டு சுத்தத்தை பற்றி நம்ம அப்பார்ட்மெண்ட் செக்ரட்டரிக்கு இவ்வளோ அக்கறையாக இருக்கே, சரி அவரோட வீட்டில் எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு போய் எட்டி பார்த்தா கிச்சன்லேருந்து ஹால் வரைக்கும் கண்ட இடத்துல துப்பி வச்சுருக்காங்க. இது போக போன வாரம் கும்பலாக கிளம்பி போய் எங்கேயோ முங்கி எந்திரிச்சு வந்து குடும்பத்தோட நாரி போய் உக்காந்துட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கிறவன் ஒரு துடைப்பத்தை தூக்கிட்டு வந்து உங்கள் வீட்டு வாசலில் நின்று வாங்கிக்கோன்னு டார்ச்சர் பண்ணால் அடுத்த வாட்டி அவங்ககிட்ட இருக்க துடைப்பத்தை வாங்கி அவனையே அடித்து துரத்தி விட்டுருங்க.